சின்னு, உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்ற? உன்னை நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? உன்னை கல்யாணம் பண்ண, அவ்வளவுதான். அதுவும் உங்க அப்பா உன்னைய நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆமா, நான் உன் வயசு பையன்லாம் கிடையாது. உன்னை விட 13 வயசு பெரியவன். தெரிஞ்சு நானும் மறைச்சேன். எங்க உண்மை தெரிஞ்ச என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்துல. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். தப்புதான். அதுக்காக நீ என்ன என்ன வேணா பண்ணு, நான் பொறுத்துக்கிறேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க உன்னை? நீ என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கேன்றதுனால நீ என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. இன்னி வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் கூட இருக்கன்னா அதுக்கு காரணம் நானும் எங்க அப்பா மாதிரி ஆயிடக்கூடாதுதான். என் அப்பன் போயிட்டான். எங்க எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு போனான். ஆனா இன்னி வரைக்கும் எங்க அம்மா அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. என் அப்பா இல்லைன்ற வருத்தமே தெரியாம என்ன வளர்த்தாங்க. ஆனா அதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா அதனாலதான் நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு செகண்டும் பார்த்து பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கேன். ஆனா அது எல்லாம் வேஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இங்க மட்டும் இருந்தா போதாதுல, அங்கேயும் ஏதாச்சும் இருக்கணும். அது இல்லைன்னு தெரிஞ்சோம் உன்னை பிடிச்சி வைக்கிறது முட்டாள்தனம். உனக்கு என்ன இப்ப டைவர்ஸ் தானே வேணும்? நான் கொடுத்துட்றேன். உனக்கு பிடிச்ச மாதிரி படிச்சுட்டு சந்தோஷமா இரு. என்னடா இதெல்லாம்? நம்ம பசங்க வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோம்ல. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தானக்கா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நமக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைச்சமே தவிர அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்ம கேட்டிருக்கணும்ல. நீ டிவோர்ஸ் கொடுத்துருவ, அவ்வளோ ஊருக்கு படிக்க போயிடுவா. நீ என்னடா பண்ணுவ? வாழ்க்கையே விஷம்னா குடிச்சு தானே ஆகணும். உலகத்தில் பிறந்துட்டோம், வாழ்ந்து தானே ஆகணும். வாழ பழகிக்கிறேன்டா.